வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதுவே வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ற அளவுக்கு குடுத்துட்டுருக்கேன். ஃபாலோ பண்ணி பாருங்க. முடிஞ்சா கனெக்ட் ஆயி பாருங்க. அடுத்தது புதுசா வந்தீங்கன்னா, இந்த மாரி அப்டேட்டட்ஸ் வீடியோ முதல் பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா வந்து கீழ குடுத்துருக்கிற பிகினர்ஸ் கைட்ல இருக்கிற லிஸ்ட்ட பாருங்க. ஒவ்வொன்னா பாருங்க. இதில வந்து ஒரு 14, 15 வீடியோ இருக்கும். இதில வந்து ஒவ்வொரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவுக்கு பயிற்சி பண்ணிட்டே அடுத்தடுத்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, அத தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. நம்மளுடைய கான்செப்ட் இதுலயே குடுத்துருக்கு. இதுவே வந்து நீங்க முழுமையா யூஸ் பண்ணிக்கங்க. பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண இது செட் ஆயிடும். வாங்க கோல்டு நேத்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது 1 ஹவர்ல இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில தான் ரன் ஆயிட்டு இருந்தது. 1 செகண்ட். ம். ரைட். இங்க ரன் ஆயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட. அது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கு கீழ இந்த லெவலுக்கே வரல. இந்த பாடி லெவல் தான் நம்ம கணக்கு வைப்போம். இந்த லெவலுக்கே வரல. இது வந்து கரெக்ட்டா சப்போர்ட்டுக்குள்ள விக் வச்சுட்டு போனாலும் கூட, அதுக்கு பின்னாடி அந்த பாடி லெவலுக்கு பாடி கொண்டு போய் மேல குளோஸ் பண்ணியிருக்கிறான். அந்த லெவலுக்கு வரல. மேலேயும் பாருங்க, இந்த லெவலுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மணி நேரத்துக்கு பக்கமா அந்த லைனையவே ட்ரை பண்ணிட்டு இருந்துக்கிறான். சரிங்களா? கீழயும் அதே மாரி தான். கீழ பாருங்க இங்கிருந்தே கணக்கு வச்சோம்னாலும், அந்த லைன் தாண்டி அவன் மூவ் ஆகல. ஒரு குறிப்பிட்ட கட்டம் போன பின்னாடி ஈவினிங் டைம்ங்கும்போது எப்பவுமே யுஎஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இதோட மூவ்மெண்ட் கொஞ்சம் வேகமா இருக்கும். அதான் நடந்திருக்கு. பாருங்க இந்த லெவலுக்கு மேல பாடி குளோஸ் பண்ணியிருக்கான் வந்து. பாடி குளோஸ் பண்ணான். அதுக்கு பின்னாடி அப்படியே கன்டினியூட்டி ஆயிட்டான். புரிஞ்சுங்களா? இப்ப இது எல்லாம் பார்க்கணும். என்ன இது வந்து நான் 15 மினிட்ஸ்லயே இந்த அளவுக்கு பார்க்குறோம்னா, சாரி 1 ஹவர்ல 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா குடுத்துருப்பான். 15 மினிட்ஸ்ல காட்டுறேன். 50 மினிட்ஸ்ல பாருங்க. உங்களுக்கு ஈஸியா தெரியும். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் ஒவ்வொரு டைம் சப்போர்ட் எடுக்கும்போது, இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸாக்ட்டா இத வந்து தொடணும்னாலாம் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் தொட்டும் தொடாமையும் போகலாம். கீழ வந்துட்டு கூட இந்த மாரி விக் வச்சுட்டு கூட போலாம். அதனால வந்து இப்படி ஃபாலோ பண்ணி பழகிக்கங்க. அடுத்து மேல போனா பாருங்க, கீழ 2, 3 டைம் கீழ வந்திருக்கா. இதே மாரி ஒவ்வொரு டைம் மேல போயிட்டு கீழ போயிட்டு மேல போய் தொட்டு தொட்டு வருவானான்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. மார்க்கெட்ல அந்த மாரி ஒர்க் ஆகாது. 2 டூ 3 டைம் தொடலாம். 4வது டைம் அத உடைச்சிட்டு போறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. அதுதான் பண்ணியிருக்கான். இது வந்து இந்த இந்த ஜோனுக்குள்ள வந்தோன்னே, ரெசிஸ்டன்ட் ஜோனுக்குள்ள வந்தோன்னே, என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. வந்து வந்து நல்லா இங்க கேனல் குளோஸ் பண்ணிட்டான். அதுக்கு பின்னாடி கீழ வந்து இதையவே சப்போர்ட்டா யூஸ் பண்றான் பாருங்க. இந்த இடத்தையவே சப்போர்ட்டா யூஸ் பண்ணிட்டு, அப்படியே மேல போயிருக்கான். இப்ப இங்க நடந்தது என்னன்னு பாருங்க. ஒரு சின்ன இது பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு டைம் மேல போகும்போது, அந்த லோவுக்கு மேல தான் வச்சுட்டு போயிட்டு இருக்கா. இந்த லோனா இதுக்கு மேல தான் இந்த லோ. அதே மாரி பாருங்க, இந்த லோவுக்கு மேல தான் இந்த லோ, இந்த லோவுக்கு மேல ஒவ்வொரு லோவும் மேல மேல வச்சுட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு கீழ வர முடியல மார்க்கெட்டு. புரிஞ்சுங்களா? அப்போ மேலே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன இதா லெவலா பார்த்தா ஹை உடைச்சிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப ட்ரெண்ட் என்ன அழகா பை ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்குது. இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப இங்கிருந்து மூவ் ஆனது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவல் ஒரு பக்கம் போய் நின்னுட்டுருக்கு. இந்த லெவல் எங்க நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. முன்னாடி பார்க்கணும். அடுத்த லெவல் இதுவரைக்கும் இனி அடுத்து எதுவரைக்கும் போய் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ செக் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல போட்டு ப்ரீவியஸ் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது பாருங்க இந்த ரேஞ்சில இருக்கு. இப்ப அடுத்த ரேஞ்ச் எத நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஜர்க் தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடம். அதை விட்டா இந்த இடம். அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. இப்ப இது வந்து 4 ஹவர்ஸ்ல போடல. இதுல ரொம்ப நம்மளுக்கு அதாவது நெருக்கித்தான் பார்க்க முடியுது. 4 ஹவர்ஸ்ல போட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். அது எந்த இடத்துக்கு வரைக்கும் போகணும் அப்படின்னு. இதுல ஈஸியா தெரியுதுங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா,
இங்கே வந்து இங்கிருந்து கீழே இறங்கி இவ்வளவு தூரம் வந்துட்டு மறுபடியும் இவ்வளவு தூரம் போயிட்டு கீழே இறங்கி இருக்கு. அப்போ இந்த பிளேஸ் நம்ம எடுக்க போகிறோம். எப்படி இந்த பாடி கணக்கு வச்சுட்டோம்னா பாடி ப்ளஸ் விக்கு கனெக்ட் பண்ணி இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்படியே ஒரு கனெக்டிங் இங்கே பண்ணிக்குவோம். இது ஒட்டாச்சுன்னா நீ இந்த இடத்து வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது லைஃப் டைம் ஐ அதை நோக்கி மார்க்கெட்டு இப்போ மூவ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த லெவல் வந்து இந்த லெவலு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டியதுதாங்க. இப்போ நீ இங்கேருந்து மூவ் ஆச்சுன்னா அடுத்த லெவல் வரைக்கும் போகணும். இதுதான் கான்செப்ட். இங்கே பாருங்க, இந்த மூமெண்ட்டு டக்குன்னு ஒரு 2 நாள்ல விழுந்தது. இது பிப்ரவரி ஸ்டார்டிங். இந்த லெவலை தொடறக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் போராடிட்டு போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இது வந்து 4 ஹவர்ஸில் வச்சுருக்கோம். 4 ஹவர்ஸோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இந்த ஹையவே தொட்டுட்டு மறுபடியும் டெஸ்ட் எடுத்திருக்கா. ஆனால் கீழே வர முடியல. இது லோ, இந்த லோ, அடுத்து இந்த லோவிலேயே டெஸ்ட் எடுத்திருக்கா. இப்போ அந்த லோ ஹையை அடிச்சிட்டு மேலே போயிட்டு இருக்கா. அப்போது அப்படியே கிராஜுவலாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த ஹை உடைச்சிட்டு மேலே மூவ் ஆகுற. அப்போ இந்த லோ வந்து மாறிட்டே இருக்குது. ஹையை மேலே மேலே கொண்டு போயிட்டு இருக்கா. லோவை உடைக்க முடியல. புரிஞ்சுங்களா? அப்போ இது வரைக்கும் போகிறதுக்கு சாத்தியம்னா ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கணிப்பாக இருக்குது. பார்க்கலாம் அடுத்த டைம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி போகக்கூடிய நாளில் பார்த்தா தெரியுது. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து எடுத்து பழகிக்கணும். என்ன நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு. இது 4 ஹவர்ஸில் நடக்குது. அப்போ 1 ஹவரில் என்ன நடக்குது, 50 மினிட்ஸில் என்ன நடக்குது, 5 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு போக போக நம்மளுக்கு எளிமையாக இது புரிய ஆரம்பிச்சிடும். மார்க்கெட்டு என்ன ட்ரெண்டில் போகுது அவ்வளோதான். அந்த ட்ரெண்டு கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இது பழக பழகத்தை ஈஸியாக நம்மளுக்கு செட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது செட் ஆகிடும். புரிஞ்சுங்களா? மார்க்கெட்டில் இப்போ இதான் நடந்துட்டு இருக்குது. நீ அடுத்த ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் வர்ற பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே வந்து கூட மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரைட்டுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு கான்செப்டோட சந்திப்போம்.